ஜிடி வேற மாதிரி ஒரு கம்பேக்டா டே. இது 2 வாரத்துக்கு முன்னாடி ஜிடி டாப் ஆஃப் த டேபிள்ல வரும்னு கேட்டிருந்தா இல்ல கஷ்டங்க அவங்க மிடில் ஆர்டர்லாம் கேசுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்போம். ஆனா இப்போ கலக்குறாங்க மிடில் ஆர்டரும் கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்பயோ பார்த்தீங்கன்னா டாப் 2ல கம்ஃபர்டபுளா போய் உட்கார்ந்துருக்காங்க. சாதாரண வின்னுலாம் இல்லை, ஜிடியோட அதிகபட்சமான ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்ச வெற்றியே ஆர்ஆருக்கு எதிராக தான் வந்திருக்குது இத்தனை வருஷம் ஐபிஎல் வரலாற்றில் அப்படின்ற ஒரு சம்பவத்தையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா அவங்க ரன் ரேட்டும் பிளஸ் ஆகி டாப் 2ல உட்காந்துருக்காங்க. இன்னொரு சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. கிட்டத்தட்ட 4 மேட்சா தொடர்ந்து வெற்றி. அந்த வெற்றியில ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 200 அப்படின்ற மாதிரி எல்லா டீமும் போட்டு அடின்னு வெளுத்துட்டு இருக்க நேரத்துல 4 மேட்சுமே ஜிடி 160 கீழே ஆப்போனண்ட்டை டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாலும் சரி, செகண்ட் பவுலிங் போட்டாலும் சரி, ஆப்போனண்ட்டை கதிகலங்க விடுவோம், ஆட விடுவோம் அப்படின்ற மாதிரி பவர் பிளேவே நடுக்கத்தை ஏற்படுத்தி முடிச்சு விட்டுறாங்க. சிஎஸ்கேல ஆரம்பிச்சுது, ஆர்சிபி ஆரம்பிச்சுது, டெல்லின்ற மாதிரி வரிசையா முடிச்சுட்டு வராங்க. வேற மாதிரி ஒரு கம்பேக்கு. ஸோ பிளே ஆஃபுக்கு நாங்கள் அன்பீட்டபிள் ஃபோர்ஸாக உள்ள நுழைவுண்டா, எங்கள் பவுலிங்கும் இருக்குது, பேட்டிங்கும் இருக்குது, எங்களை மோதி பாருங்க முடிஞ்சா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. வேற மாதிரி குறிப்பாக இந்த மேட்சை சொல்லணும்னா 229 ரன்னு 4 விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எப்பவுமே வந்து இவங்க எப்படி அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோன்ற மாதிரி சாய் சுதர்ஷன் 50 போட்டுக்கோ, சாய் சுதர்ஷன் பேட்டிங்னா 50 போட்டுக்கோன்ற மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். இன்னொரு பக்கம் சுமன் கில் 84, அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர், திவாத்தி எல்லாம் ஸ்கோர் பண்ணி 229 தானே நாங்கள் பண்ணுறோன்ற மாதிரி. ஸோ அவங்களுடைய மெயின் ஃபோர்ஸே எங்கே ஓப்பனிங்கில் தான் இருக்குது. ஆர்ஆருக்கு ஜெய்ஸ்வால் மற்றும் சூரியவன்ஷி கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்கள பவர் பிளேயில் விக்கெட் எடுத்தால் மேட்ச் சீல்டுன்றதை தெளிவாக வந்து சூரியவன்ஷி இனிஷியலாக அடித்தாலுமே பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணி சிராஜ் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன விக்கெட் விழுது. அதில் குறிப்பாக ரஷீத் கான் வந்து போட்டார் அந்த 4 ஓவரு. வேற மாதிரி அவரும் ஃபார்முக்கு வந்துட்டார்னா அந்த டீம் ஆல்ரெடி கலக்கிட்டு இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்கிறதுக்கு ஆள் வந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. டாமினேட்டா போயிட்டு இருப்பாங்க. அந்த டாமினன்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலியமா ரன் ரேட்ல ஒரு சர்க்கத்தை ஒரு 0.6 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்த ஆர்ஆர் இப்போ கீழே வந்திருக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் ரயான் பராக் வேற இல்லை, அவருக்கு வந்து இன்ஜுரி, ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியால அவர் வெளியே போனதும் டீமுக்கு ஒரு பாதிப்பு தான். என்னப்பா அவர் இருந்தால் மட்டும் ஆடி இருப்பாரான்னு கேட்டால் மேபி அவர் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பேட்டர் ஷார்ட்டேஜ் இதெல்லாம் ஆடி இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. பட் ஜிடி வெறித்தனமான ஒரு கம்பேக்கை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நான் நம்புறேன். அதுக்கேற்ற மாதிரி பவுலிங்கும் நிலையா நிற்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை எஸ்.